கொஞ்சம் நல்ல நன்மையெல்லாம் செய்கிறாரு கொள்றாரு. கொஞ்சம் அதனால் ஜெயிக்கணும். ஓகே, புதுசா வர விஜய்க்கோ சீமானுக்கோ வாய்ப்பு இருக்காதா? வாய்ப்பு இருக்காதுன்னா அவங்களாம் புதுசாக வரவங்க, அதுதான் டவுட்டாக இருக்குது. வேறு ஒன்றும். நன்றி. டிஎம்கே வந்து நல்லா சேர்ந்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் கட்டி வச்சுக்கிறாங்க, வாட்டர் டேங்க் இடிச்சு வச்சுக்கிறாங்க, இடிச்சு ரெடி பண்ணிக்கிறாங்க, இந்த காவாலாம் க்ளீன் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ வேலை பாருங்க, நீ சென்னையை ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண்டபம் கட்டிக்கிறாங்க. நிறைய வேலைப்பாடு உருவாகிருக்குது. ஏழை பசங்களை நிறைய பசங்களை படிக்க வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி உதவி வந்து ஒன்லி டிஎம்கே அரசாங்கம் தான் நல்லா சேர்ந்து இருக்குது. ஓகே, இப்போ புதுசா ஆதவர்ஜுனா வராருல, அவருக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுங்க, எல்லாம் 0 அதெல்லாம். அவங்களாம் வந்து மக்களோட கஷ்ட நஷ்டம்லாம் தெரியாதவங்க. அவங்களாம் ஆதரிச்சா நம்ம வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும். அதனால நல்லா ஆண்டுன்னு நல்லா சேர்ந்துக்கிறாங்க. அவங்க இருந்தால் நல்லா இருக்கும். நன்றி. எப்படி டிஎம்கே ஜெயிக்கும் சொல்லுங்க? இங்கே வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவன் டிஎம்கே வராங்க, நல்லா இதாக தான் பண்ணுறாங்க, நல்லா இதாக எதிர்பார்த்துட்டு. அதனால திமுக ஜெயிக்கும். ஆமாம், திமுக. இப்போ புதுசா வர ஆதவர்ஜுனாவுக்குலாம் வாய்ப்பு இருக்காதா? வாய்ப்பு கம்மி தான். நன்றி.